ட்ராவல் பண்ணுறதுனாலும் சரி, ஸ்கூலுக்குனாலும் சரி, ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு தான். அதுவும் தக்காளி தொக்கு குக்கரில் என்னோடய வெர்ஷனில் பண்ணலாமா? குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு அரை தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிக்சியில் ஒரு 2 தக்காளி, ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக சாப்பிட முடியும். என் பொண்ணுக்கு தக்காளியாக இருந்தால் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அரைச்சி நான் போட்டுருவேன். ஸோ அதையும் குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு மேலே கொத்தமல்லி இலை போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி மேஷ் ஆகி வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பராக டேஸ்டியான ஒரு சிம்பிளான தக்காளி தொக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு சப்பாத்தி ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். நான் என் பொண்ணுக்கு இன்றைக்கி சப்பாத்தி தான் போட்டு கொடுத்தேன். மேலே நெய் தடவி கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.